போன்ற அன்பான என்னுடைய தாய் தந்தை அனைவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, பிறந்தநாள் காணும் என்னுடைய அன்பு அண்ணன் திரு கானா வினோத் அவர்களுக்கு வெற்றி பெறுமாறு இந்நேரத்தில் வாழ்த்தி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய டார்லிங் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணியார் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அவரோட உயிர் நண்பர் ராயபுரம் வினோத்தோட ரொம்ப நெருங்கிய நண்பர் பட்டினம்பாக்கம் அண்ணன் ராஜேஷ் அண்ணா அவர்கள் பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான நாட்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டுக்கிறேன். ஏன்னா கானா வினோத் என்பவர் ஒரு கானா மற்ற அந்த விஷயத்தை சம்மந்தப்பட்டு மட்டும் கிடையாது. அவர் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாமே ஒருத்தர் தான். அவங்க வீட்டுக்கு போனாக்கா ஒரு ஃபேமிலி நம்பர்ஸ் தான் நாங்கள் பழகுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கானா ஃபீல்ட்லேருந்து தொடர்ந்து ஒரு கானா கோயில் பாட்டு அது மாதிரி தொடர்ந்து வளர்ந்து தான் இங்கே இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி அவர் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நாளும் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் கூட நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட நிறைய விஷயத்தெலாம் நான் அவர் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேரும் நிறைய பழகியிருக்கோம், பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவர் போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் இந்த பிக் பாஸு கண்டிப்பாக அவர் டைட்டில் அடிப்பார், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவர் ட்ரெண்டில் இருக்காருன்னா அதுக்கு நம்ம எல்லாருமே அவருக்கு ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் ஃபைனல் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுவார். தயவு செய்து நம்ம எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த டைட்டில் அடிக்க நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அவரை வாழ்த்துறேன். நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணது நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பாட்டெலாம் பாடியிருக்கோம், நிறைய கச்சேரிலாம் போயிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சமான விஷயம்லாம் நிறைய பேசிப்போம். எப்படின்னா ஒரு மாதா பாடலாக இருக்கட்டும், ஒரு கானா பாடலாக இருக்கட்டும், இந்த பாடல் இப்படி இருக்குது, இந்த பாடல் இப்படி இருக்குது, நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ரசித்து பண்ணுறவர் கானா வினோத். அவருக்காக இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு கொண்டு அவருக்கு பிடிச்சமான ஒரு பாடல் நான் பாடுகிறேன். நான் எந்த ஒரு கானா நிகழ்ச்சியிலையும் போனாலும் மாமா இந்த பாட்டு பாடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அவருக்காக இந்த பாடல். எங்க அம்மா எனக்கு மண்ணை ஊட்டினாலும் மசால் தோசைடா, அது மசால் தோசைடா. எங்க அம்மா எனக்கு கல்ல கொடுத்தாலும் கமர கட்டுடா, அது கமர கட்டுடா. நாயின்னு திட்டுவா, பேயின்னு திட்டுவா. எங்கம்மா என்ன நாயின்னு திட்டுவா, பேயின்னு திட்டுவா. படவான்னு திட்டுவா, மடவான்னு திட்டுவா. எங்க அம்மா என்ன திட்டின கூட திருக்குறள் தாண்டா, எனக்கு திருக்குறள் தாண்டா. எங்க அம்மா எனக்கு மண்ணை ஊட்டினாலும் மசால் தோசைடா, அது மசால் தோசைடா. எங்க அம்மா எனக்கு கல்ல கொடுத்தாலும் கமர கட்டுடா, அது கமர கட்டுடா. நாயின்னு திட்டுவா, பேயின்னு திட்டுவா. நாயின்னு திட்டுவா, பேயின்னு திட்டுவா. மடவான்னு திட்டுவா, மடவான்னு திட்டுவா. அம்மா என்ன திட்டின கூட திருக்குறள் தாண்டா, எனக்கு திருக்குறள் தாண்டா. எங்க அம்மா எனக்கு மண்ணை ஊட்டினாலும் மசால் தோசைடா, அது மசால் தோசைடா.
பாத்திரம் தேச்சி என்ன பள்ளிக்கூட அமுச்சா பத்து பாத்திரம் தேச்சி என்ன பள்ளிக்கூட அமுச்சா சாயங்காலமா வரும்போது டீ கடை சமோசா குரல் தாண்டா எங்க அம்மா எனக்கு மண்ணை ஊட்டினாலும் மசால் தோசடா அது மசால் தோசடா எனக்கு சட்டத்தை கொடுப்பா சுருக்கு பையன் தொட்டா போதும் எட்டி எட்டி வதப்பா அவ புடவைய கிழிச்சு எனக்கு சட்டத்தை கொடுப்பா சுருக்கு பையன் தொட்டா போதும் எட்டி எட்டி வதப்பா கமர கட்டுடா